ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 19. இனி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன் போட வேண்டிய நாள் நெருங்கியாச்சு. ஏன்னா நம்ம வந்து இனி தேர்டு வேக்சினேஷனாக்கும் கோழிகளுக்கு மொத்தம் போடுற வேக்சினேஷன் 3. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம வந்து போட்டுட்டோம். இனி வந்து தேர்ட் வேக்சினேஷன், அது வந்து இன்றைக்கி 19 ஆகுது. டே 21 போல் நம்ம வந்து வேக்சினேஷன் போடுவோம். தென் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த சேம் மெத்தடு தான். பட் ஃபஸ்ட்டு செகண்டு மெடிசின் நமக்கு ஆல்ரெடி நேரத்தையே தந்துருந்தாங்க, நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் தேர்ட் வேக்சினேஷன் இனி அவங்க வந்து டே 20 ஆர் 21 மார்னிங் போல் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம வேக்சினேஷன் போடுற டைம் வந்து ஈவினிங்காக தான் நம்ம போடுவோம். ஏன்னா டே டைமில் போட முடியாது. இல்லைன்னா நல்லா விடிய காலையில் போல் தான், அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து வேக்சினேஷன் போட வேண்டியது. பட் அதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா டேயில் போட்டோன்னா ஹீட் இருக்கும். ஹீட் டைமில் நமக்கு வேக்சினேஷன் போட்டால் அது வந்து எந்த உபயோகம் இல்லாத போகும். அதனால தான் நம்ம ஈவினிங் நம்ம எப்போவுமே போடுறது. ஸோ நம்ம வந்து இப்போ டே 19 டே 21 போல் நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தென் இதுக்கு இடையில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் போட்டிருந்தேன்னா பின்ன டிலே ஆகிடும். பட் இந்த வேக்சினேஷன் போட்டது டே ஒரு 21க்கு உள்ளால், அந்த 3ஆவது வாரத்துக்குள்ளால் நம்ம இந்த 3 வேக்சினேஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு டே 21 தான் நமக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்கும். அப்போ அந்த வேக்சினேஷன் போட்ட அப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த விட்டமின்ஸும் தென் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து ஃபீடிங் லெவலும் மாறும். ஏன்னா நம்ம வந்து ஃபீட்லேயும் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை நான் லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்தேன். ப்ரீ ஸ்டார்டர், ஸ்டார்டர் அண்டு ஃபினிஷர். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஹை கெயின் ஸ்டார்டரில் தான் நம்ம இருக்கோம். இனி இது முடிஞ்ச அப்புறம் நமக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைனல் வந்து ஃபினிஷர். அதுவும் வந்து பெல்லெட்டு டிவிஷனாக தான் இருக்கும் எல்லாமே. அப்போ அந்த ஃபுட்டும் மாற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இனி வந்து நாள் இல்லை. ஏன்னா இன்றைக்கே 19 ஆகிடுச்சு. ஒரு 35 எல்லாம் ஆகும்போதே கொஞ்சம் கோழிகள் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள அல்ஃபாம், சவர்மா அந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் வந்து நல்ல கோழிகள் தான், இப்போ உள்ள இளங்குஞ்சுகள் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கோழிகளை வந்து லாஸ்ட்டு ஒரு 35 கழிஞ்ச அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னது. எப்படின்னு இப்போ தெரியலை. சிலப்போ லாஸ்ட் எடுத்துகிட்டு போனாலும் போகலாம். தென் நம்ம அது வரைக்கும் நம்மளோட டியூட்டி கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து இனி வந்து ஸ்மெல்லும் கொஞ்சம் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோழிகள் நல்லா வளர தொடங்கியாச்சு. நிறைய ஃபுட்டும் அதுங்க எடுக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போதும் வேஸ்ட்டும் வந்து என்னவாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே போல் இந்த வேஸ்ட்டு போகும்போது, அதோடய கழிவுகள் போகும்போதும் நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும். அது என்ன லிக்யூடாக போகுதா சாலிடாக போகுதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கட்டியாக போனால் பிரச்சனை கிடையாது. பட் தண்ணி போலெல்லாம் போனோன்னா அது நம்ம வந்து அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா சிலப்போ ஏதாச்சும் ஃபுட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், ஏதாச்சும் இந்த ஃபங்கஸ் ஏதாச்சும் வந்திருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி போகும். அது போகும்போது என்னென்னா சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகி மற்ற கோழிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்ம அந்த வேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா நம்ம நோட் பண்ணணும். அந்த ஒரு இது இருக்குது. தென் அதே போல் நம்ம மரப்பொடிகளை வந்து என்றைக்குமே அதெல்லாம் நம்ம கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கும். அது நான் எல்லா வீடியோலையும் நான் திரும்ப சொல்கிறதே அதுதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷெட்டில் போனாலே நம்மளோட ஒர்க் அதாக தான் எடுக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த மரத்தூவல்கள் அந்த இருக்கிறது இது கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி விடும்போது தான் அதில் இன்ஃபெக்ஷன் வராது. தென் கோழிகளுக்கும் ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இப்போ டே வந்து கூடுதல் ஆகிட்டே இருக்குது. அதனால நமக்கு வந்து நம்ம வந்து 2 வாட்டி பண்ணாலும் அது வந்து நமக்கு யூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய கொடுக்கணும், வாட்டர். அதுபோல் ஃபீடிங்கு நம்ம எப்போவுமே கொடுக்குறோம். தென் ஃபீட் லெவலும் இனி ஒரு 28 ஆகும்போதெல்லாம் மேக்ஸிமம் மாற சான்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பின்ன மொர்டாலிட்டி லெவல், இன்னோட மொர்டாலிட்டி லெவல் 2. டெய்லி நமக்கு வந்து மொர்டாலிட்டி வந்துட்டு தான் இருக்கும். எப்படியோ 2 3 ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம எல்லா குஞ்சுகளும் ஒன்று போல் இருக்காது. சில கோழிகளுக்கு உணவு கரெக்டாக போகும், சில கோழிகளுக்கு உணவு போகாது. அது இந்த தென் நம்மளுடைய அந்த பருவ மாற்றங்கள், சிலப்போ மழை பெய்யும்போது சில உடம்பு ஏற்றுக்காது. அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் எல்லாம் நிறைய இருக்கும்.
ஸோ டெய்லி போடும்போது ஐயோ நம்ம இதில் எல்லாம் பண்ணிட்டோம் இப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. பட் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டு கொண்டு போகிறது வரைக்கும் மொர்டாலிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுபோல் நம்ம ஃபீல் பண்ண தேவை கிடையாது. தென் இன்றைக்கி நம்ம ஷெட்டில் பார்த்திங்கன்னா மொர்டாலிட்டி 2, இனி டே 20 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.